ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த விஷயம் கரெக்டு தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கார்ட்னர்லேருந்து வெளியே வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ இத்தனை நாளாக வந்து வீடியோ போடுறதுக்கும் வந்து ஒரு இதுதான் வந்து மெயின் காரணமாக இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி காரணம், சேலரிலாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நான் வந்து வீடியோ போடவே இல்லை. ஸோ இந்த வீடியோலேயே வந்து சேலரி டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ முதல் விஷயம், கார்ட்னர் வந்து ஏன் வெளியே வந்தேன், என்ன காரணம் அப்படின்றது பார்த்துடலாம். நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்னரில் சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல இவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதுவும் ஒரு காரணம் தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து வேறு ஒரு ஏஜென்சி மூலிமா, வேறு ஒரு கம்பெனி மூலிமா நம்ம ஹங்கேரிக்குள்ளே வந்திருந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த கம்பெனி வந்து எங்களை வந்து கம்மி சம்பளத்துக்கு கார்ட்னரில் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த கம்பெனி மூலியம் வந்து எல்லாருக்குமே வந்து கம்மி சம்பளம் தான். ஸோ எல்லோரும் வந்து ஒரு சில கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தேன், என்ன சம்பளமாக இருக்கும்ன்ட்டு. ஒரு சில பேர் வந்து 2500 2800 அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நமக்கு கம்பெனி கொடுத்த சம்பளம் வந்து முதல் 3 மாதத்துக்கு 1600 யூரோவும், அடுத்த 4வது மாதத்துலேருந்து 1800 தான். அதாவது நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷம் கான்ட்ராக்டு. இந்த 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிவு வரைக்குமே அவங்களுக்கு நம்மளுக்கு 1800 யூரோஸ் அப்படின்னு மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ கார்ட்னரில் வந்து சம்பளம் எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பாதியாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பேசிக் சம்பளம் மட்டும் ஒரு 540 யூரோஸ் அந்த மாதிரி வரும், ஓகேண்ணா. ஸோ 1800ங்கிறத ஒரு 540 யூரோங்கிறது வந்து அவன் டேக்ஸ் போக, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போக ரிமைனிங் வந்து ஃபாரினில் வந்து கொடுப்பான். ஸோ அது போக வந்து 20ஆம் தேதி வந்து பார்க்கும்போது அந்த 1200 300 அந்த ரேஞ்ச் வரும், ஓகேண்ணா. ஸோ அதை வந்து நமக்கு வந்து 20th வந்து யூரோஸில் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க, ஓகேண்ணா. ஸோ இப்படி தான் வந்து சேலரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கம்பெனியில் வந்து நம்ம 6 மாதம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த 6 மாதம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கோம். ஸோ யூரோப் லைஃப் வந்து ட்ரக் லைஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். கார்ட்னரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கக்கூடிய இடம் தான் அது, ஓகேண்ணா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நம்ம எங்கே வேலைக்கு போனாலும், எந்த கம்பெனி வெளியே போனாலும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் 6 மாதம் யூரோப் டிரைவிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் 6 மாதத்துக்கு மேலே இந்த கம்பெனி இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டாக 6 மாதம் முடிஞ்ச நம்ம வந்து டெர்மினேஷன் கொடுத்து வந்தோம். இந்த கம்பெனியை வந்து டெர்மினேட் பண்ணுறத நான் தான் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டெர்மினேஷன் கேட்டேன். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக ஊருக்கு போகணுன்னு தான் பிளான் இருந்துச்சு, ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு முன்னாடி டெர்மினேட் ஆகி போனவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் 20 நாள்லேயே வந்து நமக்கு வந்து டிஆர்சி வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களாம் திருப்பி ஒரு சில பேர் வந்து வெளியே போனவங்க திருப்பி உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. ஒரு சில பேருக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே பயோமெட்ரிக் வைக்கும்போது டிலே ஆனது காரணமாக அவங்களுக்கு டிஆர்சி கேன்சல் ஆகி அவங்க வந்து பயோமெட்ரிக் ஆஃபீஸ் போயிட்டு பயோமெட்ரிக் வைக்கும்போதே வந்து அவங்க டிஆர்சி வந்து கரண்ட்டில் இல்லைன்னு சொல்லி ஸோ அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணி ஊருக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் நான் லைவாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வேற ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணி நம்ம பயோமெட்ரிக் வைக்க போயிருந்தோம். பேசுகிறவங்க பின்னாடி என்ன வேணால் பேசுவாங்க அப்படிங்கிறது உண்மை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளை பார்த்து ஒரு சில பேர் வந்து பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க. அது எப்படி பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்னரில் கம்மி சம்பளம்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு வந்தாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி கார்ட்னரில் சம்பளம் ஏற்றிட்டான், இப்போது வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, திருப்பி அங்கே ஓட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. நம்மளோட எய்ம் வந்து இந்த 150 யூரோவோ 200 யூரோவோ இல்லை 300 யூரோவோ எய்ம் கிடையாது கைஸ். நமக்கு வந்து அட்லீஸ்ட் இதை வாங்கிறத விட நம்ம ஒரு 1000 யூரோ எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது 2800 யூரோ சம்பளமாவது நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்குது. நம்ம வெக்கேஷன் போகிற வரைக்கும் நமக்கு டைம் பீயிங்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து இந்த கம்பெனியில் நான் என்ரோல் பண்ணது, ஓகேங்களா. நமக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. நம்ம என்னென்ன பிளான்ஸ் நான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது. பல வகையில் வந்து நமக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ முயற்சி பண்ணி நம்ம வந்து அதை சாதித்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கோம்,
நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கார்ட்னர் விஷயமாகவும் உங்களுக்கு ரிவீல் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஸோ நான் இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து போட்டதுக்கான காரணம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நமக்கு வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.